முக்கிய செய்தி. திருவண்ணாமலையில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு வீடு முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. வீட்டிற்குள் இருந்த 7 பேரின் நிலை என்ன என்பது குறித்து தகவல் கிடைக்கவில்லை. சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டிற்குள் சிக்கியவர்களை மீட்பு குழுவினர் மீட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் முருகன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில் முருகன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. இன்று காலை முதல் மீட்பு பணியானது தேசிய மீட்பு குழுவினர் மற்றும் துறையினர், காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்டோர் இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த மீட்பு பணியில் மிகவும் தோல்வி ஏற்பட்ட முக்கிய காரணம் என்னவென்றால், அதாவது அந்த மண் சரிவு வீட்டின் மேல் மரங்கள் விழுந்து அதனுடைய வேர்கள் இருந்தும் 10 அடிக்கு மேலே உள்ளது வேர்கள். அவற்றை வெட்டி இருக்கும் பணியை இன்னும் முடியவில்லை. அதன் பின்னர் அது வேர்களை முற்றிலும் அகற்றி பின்னால் மண் எடுக்க வேண்டும். அந்த மண் வந்து 15 அடிக்கு மேலே உள்ளது. அந்த மண் உள்ளே அது எடுத்த பின்புதான் அவர்கள் முன்னிறுத்த முடியும் என்ற ஒரு நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது அதாவது பார்த்தோம்னா மழை வேற விட்டு பெய்து கொண்டிருக்கிற நிலையில் மீட்பு பணி செய்வதில் மிகவும் தாமதமாகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில் முருகன். 2 நாளாக பெஞ்ச மழையில் நேற்று வந்து ஒரு 3 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்ச காரணத்தினால ஒரு 3:30 மணி அளவில் தண்ணி வெள்ளமாக போயிட்டு இருந்துச்சு சார். ஒரு 4 மணி 4:30 அளவுலலாம் பார்த்தீங்கன்னா மண்ணும் கல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. அக்கத்தில் இருந்தவங்கலாம் என்ன கல் மண்ணும் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் போயிட்டு இருந்தாங்க. அதில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு வீட்டில் இருந்தது மலை மேலே இருந்து பெரிய கல்லாக ஒரு 20 அடி அகலம் 20 அடி நீட்டு இருக்கிற கல் ஒரு வீட்டு மேலே வீழ்ந்து அதில் வந்து ஒரு 7 பேர் புருஷன் பொண்டாட்டியும் அவங்க குழந்தைங்களும் அவங்க தங்கச்சி பசங்களும் அண்ணன் பசங்களும் உள்ளே மாட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ மீட்பு குழு நேற்றுலேருந்து வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போராடி தான் இருக்காங்க. இன்னும் அவங்கள வெளியே எடுக்க உள்ளே இருக்கிறது 7 பேர் சார். 7 பேருமே நேற்று நாளைகள் இருக்கும் சார். மழை மேலேருந்து கல், பாறை, மரம் எல்லாம் உருண்டுக்குன்னு வந்து எங்கள் வீட்டு உள்ளே பூந்துச்சு சார். இவ்வளோ உயரம் சார். மண் வந்து ரொம்பிச்சு சார். ஃபுல்லாக வீடே மூடிச்சு சார். ஆளுங்க பிடிச்சி தான் சார் வெளியே இருந்து உள்ளே எடுத்துன்னு வந்தாங்க. நாங்கள் இவ்வளோ வருஷம் இத்தனை வருஷம் இந்தமாரி ஆனதே இல்லை சார். எப்பவுமே இந்தமாரி ஆனது இல்லை சார். வீடு எப்படி இருக்குப்பா சார்? அப்படியே நிற்கிறோம் சார். நைட்லேருந்து அப்படியே நிற்கிறோம். எந்த பொருளையும் எடுக்கிறேன் படிச்சது துணி சார். போச்சு சார். வீடு மீந்துச்சு சார். பின்னாடி வீடு மீந்துச்சு சார். இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமா இதுமாரி நடந்ததே இல்லை சார். நாங்கள் சின்ன குழந்தைலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் மாரி ஆனதே கிடையாது. இனிமேல் ஆகுன்னு யாருக்கும் தெரியாதெல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். வீட்டிலேருந்து இதேமாரி சத்தம் கேட்ட உடனே பார்த்தாக்க தடதான்னு தண்ணி வருது. இத்தனைக்கும் எது கை கால் ஒன்றும் புரியல. எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கை காலோட நாங்கள் உயிர் தப்பிச்சா போதுன்ட்டு ஓடணும். ஆனால் இப்போ இதுதான் முறை நடந்துக்கிறது. எங்களுக்கு நாங்கள்லாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த வீட்டில் வந்து என் தம்பி மட்டும்தான் இருந்தேன். படுத்துடுங்க. அந்த தம்பி வீடு சார். அந்த வீடு வந்து கல் மண் உள்ள பாறாங்கல்லாம் வந்து ஊந்துது சார். ஊந்ததுல என் தம்பிக்கு அப்படியே வெளியே வந்துட்டான் சார். ஒன்றுமே எடுக்கல சார். அப்படியே வந்து நின்று பார்த்து அழுதுகிட்டே இருந்தான் சார். 4 மணிக்கு மேலே தான் சார். பார்த்தியா, அந்த வீட்டில் வந்து 5 பேர் எதிர் வீட்டு ஆளுங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பசங்களெல்லாம் இட்டு வெளியே போகலான்னு வந்து வெள்ளத்தை தாங்க முடியாத பசங்க 2 பேர் இசுக்குது. எதிர் வீட்டு பசங்கள அது ஒரு 2 பசங்க, அவங்க வீட்டில் ஒரு 5 பேர், அப்படியே 7 பேர் அப்படியே அமுக்கிச்சு. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மொத்தம் 3 குடும்பம் சார் அதில் இருக்குது. பேர் வந்து ஒருத்தர் ராஜ்குமார் ஃபேமிலி ஒன்று, அப்புறம் சுரேஷ் புஷ்பா ஃபேமிலி ஒன்று. மொத்தம் 7 பேர். குழந்தைங்க பேர் சரியாக தெரியல. பேரெல்லாம் மறந்துச்சு.